சிறப்பு நிலை பேராசிரியராக எனக்கு தெரியும் தினந்தோறும் சென்னையில் தான் ஐயா இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப செம்மொழி தமிழாய்வு ஒன்றிய நிறுவனம் இன்றைக்கும் ஐயாவினுடைய தினந்தோறும் அவரை அழைத்து ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவை அல்லது உரையை, திறனாய் உரையை அல்லது ஆய்வு பணியை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய செந்தமிழ் பணியாளர், ஆற்றல் மிக்க உரையாளர், திறனாய் உரை திலகம், எங்கள் வணக்கத்திற்குரிய என்னுடைய ஆசான் என்பதை நான் நினைக்க பெருமை கொள்ளக்கூடிய அன்பில் பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கும் அவர் ஆர்ப்பாட்ட களத்திலும் இருக்கிறார், போராட்ட களத்திலும் இருக்கிறார், ஆய்வு களத்திலும் இருக்கக்கூடிய இப்படி ஒரு தமிழாசிரியரை இந்த நூற்றாண்டு பெற்றது எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த நூல் குறித்த திறனாய் உரை வழங்குவதற்காக பேராசிரியர் வளனறிவு ஐயா அவர்களை உங்கள் வளர்த்த அன்பின் கையொலியோடு வரவேற்கின்றோம். திராவிட மொழி ஞாயிறு பாவாணருடைய வரலாற்று சுவடுகள் என்கிற நூலை அறிஞர் பொழிலன் அவர்கள் எழுதி அந்த நூலினுடைய திறனாய் உரையை செய்ய படித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் தூய தமிழ் திருமாறன் ஐயா அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய பைந்தமிழ் தமிழாளன் ஐயா அவர்களை, நூலாசிரியர் பொழிலன் ஐயா அவர்களை, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வெற்றி செல்வன் ஐயா அவர்களே, இன்னும் நான் நல்ல அருமையான தொகுப்புரை வழங்கியிருக்கக்கூடிய தம்பி சதீஷ் அவர்களை எதிரிலே பார்க்கிறேன். அத்துணை அறிவு சான்றோர்களையும் வணங்கி என்னுடைய பணிக்குள்ளே சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். பாவாணரை பொறுத்தவரை அவருக்கென்று ஒரு தனியான சிந்தனை பணியை உருவாக்கி கொண்டார். அதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். ஐயா பொழிலன் அவர்கள் கூட அவருடைய இந்த நூலில் அவர் தந்திருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களை தனியாக பட்டியலிட்டிருக்கிறார். என்ன மாதிரி கலைச்சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நாமெல்லாம் மத்திய தரைக்கடலும்போம். தமிழர் வரலாறுல முதல் 30 பக்கம் ஆமாம் நன்னிலக்கடல் அப்படிம்பார். அது மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த மாந்தவியல், மிகப்பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பாவாணர். அவர் ஒரு தூய தமிழ் சிந்தனையாளர்னோ, ஒரு வரலாற்று அறிஞர்னோ, ஒரு மானுடைய சிந்தனையாளரோ நாம் குறுகி அடக்கிவிட முடியாது. ஐயா பொழிலன் அவர்களுடைய பதிப்புரையில் சொல்கிற மாதிரி ஒருவர் இந்த சொல்லாய்வு எட்டிமாலஜி செய்கிற போது பல்துறை அறிவு பெற்றிருக்க வேண்டும், அவருக்கு குமுகவியல் அறிவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுவார். அந்த வகையில் நாம் பாவாணருடைய இந்த நூல்களை பட்டியலை பார்த்தோம்னா பனிமலை தொடர்ந்து தான் சொல்லுவார். இமயத்தை கடகரேகையும் விட மாட்டார், கடக திருப்பம் அப்படிம்பார். கிரீன்லாண்டை பைந்தீவு அப்படிம்பார். தீர்வு, அந்த சொல்லிலேருந்து தீவு வந்தது என்றெல்லாம் நீங்கள் பாவேந்தருடைய இந்த தூய தமிழ் சிந்தனையை நாம் மிக நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆகையினால இந்த நன்னில கோடு என பூமத்திய ரேகையை சொல்லுவது போன்றவற்றையெல்லாம் நாம் நுணுக்கமாக பார்க்கிறோம். அப்போது பாவாணருடைய மாந்த நூல் அறிவு என்பது பல்லாற்றாண்டு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதை போலவே பாவாணர் வாழ்ந்தவர் தமிழாக. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பெயர் வைக்கிற போது மணவாளதாசன்னு அந்த எஸ்தரமாவுக்கு பிறந்த பையனுக்கு பேர் வைக்கிறாரு. நச்சினாருக்கு இனிய நம்பி. அந்த ஒரு பேருமே ஒரு தொடர் தான். நம்மலாம் ஒரு மார்ஃபியும் ஒரு உருவன பேராக வைப்போம். அவர் ஒரு சென்டென்ஸு ஒரு தொடரைத்தான் பெயராக வைத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே. சிலுவையை வென்ற செல்வராயன், அருங்கலை வல்லான் அடியார்க்கு நல்லான், மடந்தவித்த மங்கையர்க்கரசி, மணிமன்றவாணன். அந்த பெயர்களை பார்க்கிறப்பவே என்ன மாதிரி அவர் சூட்டி இருக்கிறார். நான் பாவாணரை பற்றிய பல நூல்களை படித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டு நூலகத்தில் 90 விழுக்கான ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன். ஐயா பொழிலன் தான் இதை இவ்வளவு நுட்பமாக இந்த கருத்தை பதிவு செய்து, அதுலேயும் பெரும்பாலும் சொல்லினுடைய இறுதி பகுதி பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் இந்த மணிங்கிற பேரில் சொல்லினுடைய அந்த முன்பகுதி பயன்பாட்டில் அவருக்கு வந்திருக்கிறது என்றெல்லாம் சுட்டி காட்டுகிற போது பொழிலன் ஐயா அவர்களுடைய கூர்த்த பார்வை, பாவாணரை பற்றி அவர் பார்த்திருக்கிற அந்த பார்வை என்பது நண்பர்களே நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒன்று. நீங்கள் இந்த நூலை வாங்கியிருக்கிறீர்கள், அந்த பதிப்புரையையும் முகவரையையும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். நாம் பெரும்பாலும் இந்த தனித்தமிழ் இயக்கத்துக்காரர்களோடு பேசுகிற போதும் சரி, அவர்கள் நூல்களை படிக்கிற போதும் சரி, ரொம்ப சொற்கள் ரொம்ப தேடி பயன்படுத்துவார்கள். ஏன்னா பாவாணர், மறைமலடிகளார் இவர்கள் வெளியில் வந்தவர்கள். இப்போ நம்ம சாதாரணமாக நாங்களாம் ஆலோசனை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் எங்களுக்கு ஏடல் கூறினார் அப்படிம்பாங்க. ஆலோசனையை ஏடல்னு சொல்லி
இதுதான் நண்பர்களே இந்த தனித்தமிழ் சிந்தனையாளர்களை ஒரு நுட்பமான போக்கு அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. அங்கே ஏதாவது வசதி இருக்குதான்னு நம்ம கேட்போம். அங்கே எந்த ஏந்தும் இல்லை. நான் தங்குவதற்கு ஏந்து, அந்த வசதிங்கிறதுக்கு ஏந்துங்கிற சொல்லாச்சு. தெம்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தென்பு. இப்படி இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். லாஜிக் அப்படிங்கிறத ஏரணம் என மொழியாக்கம் செய்வது. அப்போது தூய தமிழிலே மொழியாக்கம் செய்து அதை இந்த நூலில் பல இடங்களில் அவர்கள் பயன்படுத்துவது என்பது இருக்கிறதே, அதுதான் நண்பர்களே இவர்களை வரலாற்றிலே வாழ வைக்கிறது. அதனால் காலம் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த கலை சொற்களும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் நம்மை போன்ற படிப்பாளர்களை, நம்மை போன்ற சுவைஞர்களை அவர்கள் மீது இழுத்து செல்லுகிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் உழைத்திருக்கிறார் பொழிலன். அந்த நூலை 8 ஆண்டுகளாக தொகுத்து இருக்கிறேன். இது ஒரு தொகுதி தான். பாவனரே எழுதிய கட்டுரைகள், பாவனரை பற்றி பெருஞ்சித்தனார் எழுதிய கட்டுரை, இறைக்கொருவனார் எழுதிய கட்டுரை, இன்னும் சில கட்டுரைகள், அப்புறம் அவரே இடையில அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த மாதிரி கிட்டத்தட்ட 456 பக்கத்தில் அவர் சொல்லுகிற போதே இது ராயல் சைஸ், அரச அளவுங்கிறார் தமிழில். இந்த புத்தகம் டிம்மி சைஸு, A4 சைஸுன்னு சொல்கிற மாதிரி அரச அளவு அப்படின்னு குறிப்பிடுகிற போது என்ன மாதிரி இவர்கள் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1947 வகுப்பறையிலேயே ஆசிரியர் மாணவர் உறவாக பாவாணர் பெருஞ்சித்திரனார் உறவு இருந்தது என்று பெருஞ்சித்திரனார் எழுதிய அந்த கட்டுரையை படிக்கிற போது நாம் வியந்து பார்க்கிறோம் நண்பர்களே. சேலத்தில் பள்ளிக்கல்வி கற்கிற போதே அவர்கள் நெருங்கிய நட்போடு இருந்திருக்கிறார்கள். இங்கே செட்டிக்குளம் நாகமுத்து ஐயா பற்றிலாம் அருமையாக சொன்னார்கள். அதை பெருஞ்சித்திரனாரும் எழுதுகிறார். அவருக்கு இந்த நூல் எழுதுவதற்கு யார் யார் உதவினார்கள், எப்படி கொடைவள்ளலாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இந்த நூலை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. இதில் இந்த தமிழ் வரலாறு அப்படிங்கிற நூல் வந்தபோது இங்கே ஐயா குறிப்பிட்டாரே செல்வராஜன் சொல்லி செங்காட்டுப்பட்டி, அவர் தான் முழு நிதி உதவி செய்து வெளியிட்டிருக்கிறார் என்கிற தகவலை படிக்கிற போது நாம் வியந்து பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல ஒவ்வொருவரும் யார் யார் எதற்கு உதவி செய்தார்கள், தென்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நிதியை வழங்கினார்கள் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிட்டத்தட்ட இந்த நூலில் 22 பட்டங்களை பாவாணருக்கு தென்மொழி வழங்கியது என்று பொழிலன் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒவ்வொன்றையும் நாம் வியந்து பார்க்கிறோம் நண்பர்களே. தென்மொழியே இவ்வளவு பட்டங்களை தந்திருக்கிறது மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த அகரமுதலி திட்டம் பல்வேறு வரலாறுகள் மறைத்ததை எல்லாம் பெருஞ்சித்திரனார் அப்போதே கட்டுரையாக எழுதுகிறார். இந்த மாதிரி ஒரு இயக்குனர் மதிவாணன் இருக்காரு, அதில் இவருடைய பங்களிப்பு எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவாணருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இங்கே தமிழ் லெக்சிகனை பற்றி பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் 200 சொற்களை எழுதி அதற்கான விளக்கங்களையும் எழுதி அனுப்பினேன். என்ன காரணத்தினாலும் வையாபுரியார் என்னை அந்த கருத்து ஆலோசனை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டாரே தவிர நான் என்னென்ன சொற்களை பட்டியலிட்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் சுட்டி காட்டவில்லை என்கிற போது அவர் தொடக்க காலத்திலிருந்தே எப்படி பாவனர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்கிறோம். இந்த நூலை வாசிக்கிற போது இந்த தலைமுறைக்கு பல தகவல்கள் கிடைக்கின்றன. அவருடைய திருவுடல் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபையினுடைய கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி நமக்கு தெரிகிறது நண்பர்களே. ஐயா அவர்கள் நிறைய அப்பாத்துறையார் பற்றிலாம் சொன்னார். அந்த கல்லறை தோட்டத்திலேயே இரங்கல் கூட்டம் நடந்தபோது அப்பாத்துறையார் தலைமையிலே நடந்தது. சரவண தமிழனை பற்றி சொன்னாங்க ஐயா. அவர் அந்த சரவண தமிழனும் அந்த இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் அப்படின்லாம் சொல்லி யார் யார் அந்த கூட்டத்தில் சா கணேசன் பங்கேற்றிருந்தார், இளவரசு ஐயா, பொற்கோ ஐயா, யார் யார், ஈழத்து அமிர்தலிங்கம், இவர்களெல்லாம் அந்த இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஜனார்த்தனம், அமைச்சர் பொன்னையன், அரங்கநாயகம் போன்றவர்கள்லாம் பங்கேற்றார்கள் என்கிற தகவல். அப்போது இந்த மாதிரி தகவல்களை தேடி தேடி எழுதுவதில் பொழிலன் தலை சிறந்து இருக்கிறார். நான் பாவாணருடைய நினைவலைகள் மணி ஐயா அவர்கள் எழுதிய, அவருடைய மகன் எழுதிய நூலையும் பல முறை வாசித்திருக்கிறேன். அதில் கூட பாவாணர் மற்ற தலைவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நுட்பமாக தந்திருப்பார். அதையெல்லாம் விட ஐயா அவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை தேடி தேடி எழுதியிருக்கிற பாங்கு
ஐயா இறந்து விடுகிறார், புத்தகத்தை நாட்டுடைமையாக்கணும். இதை நாட்டுடைமையாக்க கூடாது என்பதுக்கு எப்படி எப்படி திட்டமிட்டார்கள். ஆமாம், அவர் அவை நடராசன்லாம் ஏற்கனவே அவருக்கு பணம் கொடுத்தாச்சு, அவருக்கு நிறைய செஞ்சாச்சு, ஆகையினால் இது செய்ய முடியாது என்றெல்லாம் அவர்கள் போட்ட தடைகள். அப்புறம் எப்படி இவர்கள் அந்த தடையை மீறி, அதனால் பல்வேறு இது போன்ற அரசியல் தன்மைகளை எல்லாம் நாம் நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. பாவாணருக்கு நிதி திரட்டி நீரோட்டம் அடியார் அந்த நிதியை காமிக்காத மேலே ஏமாற்றி விட்டார் என்கிற தகவல் எல்லாம் கூட இங்கே இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இன்னொரு தகவல் நண்பர்களே, அறிஞர் சேவை சண்முகனோடு பேசுகிற போது சொல்லுவார், எல்லாரும் பாவாணரை ஊரு பூரா கொண்டாடுறீங்க, தேப்பமே கூட நல்ல அறிஞர் தான் அப்படிம்பார். ஆனால் அவர் டேராடூனில் வகுப்பெடுக்கிற போது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பிறந்தது என்று சொல்லுகிற போது எப்படி சீற்றத்தோடு பாவாணர் அவரிடம் வாதிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்லை நண்பர்களே. பாவாணர் இறந்தபோது தமிழ்நாடு முழுவதும் 56 ஊர்களில் இரங்கல் கூட்டம் நடந்தது. தேப்போமி போன்றவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல நடந்திருக்குமா என்பது கேள்வி. ஏன்னா எங்கள் ஐயா சொல்லுகிற போது சொன்னார், இவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் இருக்கிறார்கள், பாவாணருக்கு மாணவர் இல்லை என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டு மனிதர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் வாழ்பவர் பாவாணர். நாம் ரொம்ப நுட்பமாக கவனத்தில் கொள்ளணும். ஆமாம், உலகத்தமிழர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் வாழக்கூடிய பாவாணர். அதனால தான் மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. இவரை பற்றி இத்தனை நூல்கள், கிட்டத்தட்ட 56 நூல்கள் வந்திருக்கின்றன. எல்லாத்தையும் ஆசிரியர் குறிப்போட பட்டியல் போட்டிருக்கிறார். இங்கே அகன் கூட வந்திருந்தார். ஞாயிறு போற்றுவம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்கிட்ட திருத்தி வாங்கிட்டு போனார். விருத்த பார்க்கல அவரை மொழி ஞாயிறுடைய பெருமைகளை. அந்த அளவுக்கு இந்த நாம இந்த மொழி ஞாயிறு, திராவிட மொழி நூல் ஞாயிறு என்றே நாம் இவரை அந்த காலத்தில் சொன்னதை பார்க்கிறோம். ஆணைமுத்தையா அவர்கள் ரொம்ப நுட்பமாக எழுதுறார். நான் ஐயாட்ட போனேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி பேரன் பாட்டனை பெத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கியா, வடமொழியிலேருந்து தமிழ் பிறந்தது, பேரன் எப்படியா பாட்டனை பெக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. வீட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பார்ப்பனர்களை அழைக்காதீர்கள்ங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்துச்சு. நான் கடவுள் மறுப்பாளன், என்கிட்ட சொன்னார், நான் கடவுள் பெற்றிருக்கிறவன், நீ அடுத்த பிறவியில் அழகாய்தான் பிறப்பாய் அப்படின்னு பாவாணர் சொன்னதை அவர் குறிப்பிடுகிற போது நாம் ரொம்ப வியந்து பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போது இந்த பன்மொழி புலவருக்கா அப்பத்துறையார் உட்பட பலர் அந்த காலகட்டத்தில் எப்படி அவரோடு பழகி இருக்கிறார்கள் என்கிற விவரங்களை எல்லாம் நுட்பமாக பார்க்க முடிகிறது நண்பர்களே. மறைமொழியடிகளார் எழுதுகிறார் நண்பர்களே, வருந்தி உழைத்து ஆராய்ச்சி செய்யும் அறிஞர் இவர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவரால் அந்த நிறுவனம் பெருமை அடையும். பாவனரை பற்றி பரிந்துரை கடிதம் தருகிற போது மறைமொழியடிகளார் சுட்டி காட்டுகிற கருத்து நண்பர்களே. ஆமாம், அதே போல ஒவ்வொரு அறிஞரும் இவரை பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நிறைய சான்றுகள் நம்ம அங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே. பாவனர் ஓர் ஊழி அறிஞர். காளிமுத்து முன்னணி சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் பார்க்குறோம். ஆமாம், பாவாணருடைய நூல்கள் தமிழர்களுடைய ஒவ்வொருடைய வீட்டிலும் அவருடைய அனைத்து நூல்களும் இருக்க வேண்டும் என்பதும் தூய தமிழ் சிந்தனையோடு வாழ்ந்த காளிமுத்து அவருடைய கருத்தாக இருக்கிறது. பொழிலனை பொறுத்தவரை சில நேரங்களில் விமர்சனம் செய்கிற போது செய்கிறார், அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற கருத்தையும் உள்வாங்குகிறார். பாவாணர் வெளியிலே யார் யார் சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறார். இவர் வெறும் சொல் ஒளிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசிவிட்டு போகிறார்னு முன்னுரையில் சொல்லிட்டு அவர் பாவாணர் மேல் என்ன மதிப்பு கொண்டிருந்தார், என்ன மாதிரியான சிறப்புகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்னு அவருடைய கருத்தை உள்ளே போட்டிருக்கிறார். நான் அதை நுட்பமாக கவனித்தேன். ஒருவேளை இவர் சரியான சிந்தனையாளர் இல்லை என்று அவர் கருதி இருந்தால் பாவனரை பற்றி அவருடைய கருத்தை இவர் தவிர்த்திருக்க முடியும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த நூல் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நூலாக இருக்கிறது. ஆமாம், இந்த பாவனருடைய கொள்கை உறவுகள் பல பேர் இங்கே இருப்பதாக சொல்லுவதை பார்க்குறோம். பாவனரை பொறுத்தவரை புரோட்டோ டிராவிடியன், புரோட்டோ ஏரியன், தொல் திராவிடம், தொல் ஆரியம் அல்லது தொல் ஐரோப்பியம் இது போன்ற கொள்கைகளை ஏற்காதவர். மாந்தன் பிறந்தது குமரிக்கண்டம், தமிழ் தோன்றியது குமரிக்கண்டம் என்றெல்லாம்
அவர் இந்த கொள்கையை தனியாக அவருக்குன்னு ஒரு சிந்தனை பள்ளி, பாவாணர் ஸ்கூல் ஆஃப் தாட் என்றே நாம் அதை சொல்லலாம். அதை தான் பலரும் இங்கே குறிப்பிட்டார்கள். தொல்காப்பியருக்கு பின்னர் தமிழ் எப்படி தனித்தன்மையோடு இங்கே இயங்குகிறது என்பதை பாவணர் தான் அதை வலியுறுத்தினார் என்கிற சிந்தனையை பார்க்கிறோம் நண்பர்களே. அது மிக முக்கியமான சிந்தனையாக நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆமாம், உண்மையை உலகறிய வேண்டும் என உழைத்தவர்னு மாலே தங்கப்பா அவர்கள் குறிப்பிடுகிற கருத்தை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். நண்பர்களே, 1980க்கு பிறகு தமிழ்நாட்டு வரலாறு தமிழ்நாடு பாடல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது, அரசியல்ங்கிற தலைப்பில். அந்த நூலில் நான் முத வாசிக்கிறப்போ மாலியம் சிவனியம் என்கிற தலைப்பை போட்டுட்டு மாலியம்னா என்ன சிவனியம்னா என்னன்னு பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒரு தமிழர் மதம் நூலை படிப்பதற்கு முன்னாலே இந்த மாலியம் சிவனியம்ங்கிற சொல்லாட்சியை யார் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு புரியாமலே இருந்தது நண்பர்களே. அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் மதம் வந்தபோது அங்கே வைணவம் என்பதற்கு மாலியம் என்றும் சைவம் என்பதற்கு சிவனியம் என்றும் அருமையான சொல்லாட்சியை பாணவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே தான் பின்னால் வந்த வரலாற்று எழுதுகுழுவினர் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது பாவணருடைய அந்த ஆழ்ந்த புலமை, அவருடைய இந்த சொல்லாக்கம் எப்படி சமூகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆமாம், தேவனைய பாவனர் நற்றமிழ் இசையறிஞர் என்பது மீ.பா.க. சுந்தரம் அவர்களுடைய கருத்து. அவர் அதை அழுத்தமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அவரே சொல்கிறார், பாவாக வாழ்பவர் அப்படிங்கிறார். வாழ்னர், நான் கூட வானம்னா ஒளி, பா போன்ற ஒளி மிகுந்த பேரொளி அப்படிங்கிற பொருள் இருக்குமோன்னு யோசித்தது உண்டு. ஆனால் அவர் மீ.பா.க. சுந்தரத்துடைய பார்வை அதே போல் எல்லாரும் பல்லவி பல்லவிங்கிறோம். பாவனர் அதுக்கு விளக்கம் சொல்றார். பலமுறை வருவது, பலமுறை அவாவுதல், அவாவி, பல்முறை அவாவி வருவதனால இது பல்லவி சொல்லிட்டு பாவனர் எழுதுறார். சமஸ்கிருதத்திலோ அல்லது வேறு இந்திய மொழிகளிலோ பல்லவிங்கிற ஒரு சொல்லே இல்லை. ஆகையினால பல்லவி என்பதை வட சொல் என தவறாக நினைக்காதீர்கள். அப்போ பாலி மொழியாக இருக்கட்டும், பிராகிருத மொழியாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற என்ன பிற மொழிகளாக இருக்கட்டும், அந்த மொழிகளில் இந்த பல்லவிங்கிற சொல்லி இல்லை. ஆகையினால இது வேற்றுமொழி சொல்லி இல்லை, இது இப்படித்தான் வந்திருக்க வேண்டும். தாளம் என்பதற்கு பாவனர் தருகிற விளக்கம், தாள்னா பாதம்னு அர்த்தம். காலை தட்டி தட்டி ஓசை எழுப்புகிற காரணத்தினாலே அந்த தாளிலிருந்து வருகிற ஒளி தாளம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த தன்மை நண்பர்களே, பாவனர் எப்படி ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். அந்த நாட்டியத்தில் பாணி அப்படிங்கிற சொல்லாட்சி இருக்கும். அது கையசைவில் தான் அந்த பாணி வரும். பண்ணுதல், கையால் பண்ணுதல், அந்த பண்ணுதல்ங்கிற சொல்லிலேருந்து இந்த பாணிங்கிற சொல்லாட்சி வந்திருக்க வேண்டும் என்று இசைத்துறை கலை சொற்களுக்கு பாவனர் தந்த விளக்கத்தை எல்லாம் மீ.பா.க. சுந்தரம் அவர்கள் சுட்டி காட்டுகிற போது நாம் வியந்து நிற்கிறோம் நண்பர்களே. ஐயா இளவரசு எழுதுகிறார், இந்த கூலிங்கிற சொல்லு இருக்கிறத உலக மொழிகளில் எல்லாம் இன்றைக்கு பரவி இருக்கிறது, அது இந்த கூலம்ங்கிற சொல்லுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த சொல்லாட்சி பரவி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாவனர் தந்த ஆய்வுகள் தான். வேறின் தமிழ் வேரை எப்படியெல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்தார் அப்படிங்கிறத சுட்டி காட்டி நல்ல ஒரு வெண்பாவில் அதை விளக்கிறத பார்க்குறோம். நேரங்கிறதை நான் கடந்து செல்கிறேன் நண்பர்களே. ஐயா அவர்கள் அறிஞர் அண்ணாவினுடைய கையெழுத்து பிரதி இங்கே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டார். ரொம்ப அருமையாக அண்ணா அவர்கள் எழுதுகிறார்கள். இவருடைய புலமை, இவருடைய தெளிவு, இவருடைய துணிவு இதெல்லாம் வியப்பு தரக்கூடியது. அறிஞர் அண்ணா பாவனரை பற்றி பேசுகிற போது சொல்றதை பார்க்கிறோம். ஆமாம், தமிழர் நின்று வென்றிட வேண்டும் என்பதில் தளராத விருப்பம் கொண்டவர். தமிழர்கள் நிற்க வேண்டும், தமிழர்கள் வெல்ல வேண்டும், அதில் தளராத எண்ணம் கொண்டவர் பாவனர்னு அவர் சொல்றத நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அதே போல வடமொழியும் இந்தியும் வடக்கில் படுமொழியும் அவர் பாரதிதாசன் எழுதுகிற போது பார்க்கிறோம். ஆமாம், வடக்க செத்துப்போன மொழிங்கிற சொல்லாட்சியில் பலவும் சொல்லிட்டு அந்தமிழே ஆதி என்னும் தேவநேயன், தமிழ் தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கம், ஆமாம் ஆதி அப்படின்னு பாவேந்தர் சுட்டி காட்டுவதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அப்போ மொத்தத்தில் பாவனருடைய இந்த சிந்தனையை பலரும், நான் எல்லாத்தையும் இங்கே சுட்டி காட்ட முடியல, புன்னவை கோவா இருந்தாலும் பழநடுமாறனா இருந்தாலும் நீங்கள் இளங்குமரனார் பலருடைய இதில் ஐயா பட்டியல் தந்திருக்கிறார். அதுவே தனியாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று நண்பர்களே. ஆமாம்,
பாவாணரை பொறுத்தவரை இவர் தமிழ் தெய்வம். தேவநேய பாவாணரை இவர் தமிழ் தெய்வம் என்று ஒரு ஆளுமை சொல்லியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? மாக்கோ ராமச்சந்திரன், எம்ஜிஆர். பாவாணரை பற்றி சொல்லுகிற போது நான் இவரை தமிழ் தெய்வமாக வணங்குகிறேன். உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும், எப்படி அந்த அகரமுதலி திட்டத்தில் அவர் வந்து செய்திருந்தார் என்று. ஆகையினால அப்போ நீங்கள் மாக்கோ ராமச்சந்திரன் போன்றவர்களே இவரை இந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அதே போல தமிழ் ஆய்வை தலைநிமிர்ந்து நிற்பதற்கு மாக்கோரா சொன்ன வரி நண்பர்களே, தமிழ் முதிர்ச்சி நான் பாவாணரிடம் பார்க்கிறேன். உண்மையான ஆதாரம் தந்தவர் இந்த பாவாணர். அதையும் ஐயா அந்த நூலில் குறிப்பிட்டு இருக்கிறார். அப்போ யார் யார் பாவாணரை எப்படி எப்படியெல்லாம் வாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆழமான தமிழறிவு, அசைக்க முடியாத இன உணர்வு, தமிழ் சீயம் பாவாணர், தமிழ் சிங்கம். யார்? கலைஞர். யாரை பற்றி? பாவாணரை பற்றி இந்த நூல் அதுவும் இடம்பெற்று இருக்கிறது நண்பர்களே. ஆமாம், இது ஒரு ஈடற்ற கருவூலமாக இவருடைய நூல்கள் இருக்கின்றன. இவருடைய அஞ்சா நெஞ்சம் இதெல்லாம் கலைஞர் தருகிற விளக்கம் நண்பர்களே. ஆமாம், அருளியார் பாவாணரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? பாவாணருடைய நுணுக்க அறிவு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சான்றுகளை தர்றார். லிவிங் பீயிங் அப்படிங்கிறதுக்கு உயிரின்னு அந்த காலத்தை வந்து மொழிபெயர்த்தார். இவங்க பிராணி அப்படின்னாங்க. ஒரு முறை வா சுப்பையா பிள்ளை இவருக்கு தொலைபேசி உங்கள் படம் அனுப்புங்க புத்தகத்தில் போடணும்னு சொன்னப்போ, அதெல்லாம் என் படம்லாம் போட வேண்டாம், சரி இந்த மீன் சின்னம், புலி சின்னம் இதெல்லாம் போடலாமா, வில்லு சின்னத்தை போடலாமான்னு கேட்டப்போ, அதெல்லாம் ஒரு அளவும் போட வேண்டாம், பார்ப்பனன்ட்ட ஆரியன்ட்ட அடிமையாக இருந்தபோது அந்த மன்னர்கள் வைத்து கொண்ட சின்னங்கள், அந்த சின்னங்களை என் புத்தகத்தில் போட வேண்டாம். அப்போ எந்த அளவுக்கு பாவாணர் வந்து ஒரு முரட்டு தமிழ் பக்தியோடு இருந்திருக்கிறார். ஆமாம், முரட்டு ஆரிய எதிர்ப்போடு இருந்திருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியும் நண்பர்களே நீங்கள் படிக்க படிக்க நான் பல நேரங்களில் ரொம்ப வியப்போடு இதை பார்த்தேன் நண்பர்களே. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட இவருக்கு புகழ் மயக்கமே கிடையாது. எந்த இடத்துலையும் அவர் புகழுக்கு மயங்கியவர் இல்லை என்று இவரை பற்றி சொல்லுகிற போது, அதே போல் இன்றைக்கி பார்ங்கிற சொல்லாட்சியை பார்க்குறோம், பார் கவுன்சில் பார்க்குறோம். ஆமாம், பார் டாஸ்மாக்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஆய்வை இவர் எழுதுகிறார் நண்பர்களே. தமிழில் கடப்பாறைன்னு சொல்கிறோம், இழுப்பாணி அப்படிங்கிறது தான் தமிழில் பேர். சொல்லிட்டு குரோபார் அப்படின்னு அதை அங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவான். அந்த பார் கம்பியை தடுப்பு வச்சுக்கிட்டு வந்து இதுக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு பாரில் அடைச்சி வச்சுருப்பான் குடிகாரனெல்லாம். அதனால தான் அதுக்கு பார்னு பேர். நீதிபதி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பார் வச்சிருப்பாரு. அதை தொட்டு பேசுகிற உரிமை யாருக்கு இருக்குன்னா பாரிஸ்டருக்கு இருக்கு. அப்போ நீதிமன்றத்தில் போய் அந்த இரும்பு பாரை தொட்டு பேசுகிற அந்த படிப்புக்கு தான் பாரிஸ்டர் பட்டம்னு பேரு என்றெல்லாம் இவர் இந்த பார்ங்கிற சொல் எப்படியெல்லாம் இந்த பாறை அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நுட்பமான விளக்கத்தை தருகிறார். தமிழில் அவன் கம்பி நீட்டிட்டான். ஏன்னா பாவாணருக்கு வந்து பேச்சு விளக்கு சொல்லாய்வும் இருந்திருக்கிறது என்பதை பொழிலன் அழகாக சுட்டி காட்டுகிறார் நண்பர்களே. கம்பி வளைஞ்சிருக்கிறத விரிக்கிறதுக்கு பேர் கம்பி நெட்டுதல்னு பேர். அப்போது அதை விரித்து வெளியே ஓட்டிட்டான். அப்போது இந்த கம்பி நெட்டுதல், கம்பி நெட்டினான் அப்படிங்கிறது தான் கம்பி நீட்டினான் அப்படிங்கிற சொல்லாக வந்தது என்று பேச்சு வழக்கு மரபு தொடர்களுக்கு என்ன மாதிரி பாவாணர் விளக்கம் தந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம ஆமாம் நெகிழ்வுதல் ஆமாம் 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 ஆமாங்க. அப்போ இங்க பாவாணருடைய சிந்தனையை நாம் நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. நீங்க பாவாணருக்கு முன்னால நல்லூர் ஞானப்பிரகாசியார் கிட்டத்தட்ட 380 பக்கத்தில் அதையும் ஆசிரியர் வந்து, அதனால தான் நான் சொன்னேன், ஆசிரியர் பொழிலன் அவர்கள் அறிவு நாணயம் மிகுந்தவர். பாவாணருடைய அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் யார் செய்திருக்கிறார்கள், எப்படி இந்த தூய தமிழ் ஆய்வு இங்கே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுகிறார். அதுக்கு முன்னால் மாகரல் கார்த்திகேய முதலியார் மொழி நூல், அப்போல்லாம் ஃபிலாலஜி வந்த காலகட்டத்தில் நான் கூட இந்த சேக்ரட் புக் ஃப்ரம் ஈஸ்ட் மேக்ஸ் முல்லர்
அதை பற்றி நிறைய பேசணும்னா நேரம் இல்லை எனக்கு. ஆமாம், அந்த எங்கள் கல்லூரியில் அது 51 தொகுதியும் இவ்வளோ பெரிய ஒரு 2 ரேக் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ நெட் இதில் இணையதளத்தை நீங்கள் பதிவிறக்கிக்கலாம். அதில் அருமையாக மேக்ஸ் முல்லர் இறுதி காலத்தில் பொழிலன் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அம்மாவிலேருந்து மம்மி வந்துச்சு, அப்பாவிலேருந்து பப்பா வந்துச்சு என்பதை மேக்ஸ் முல்லர் 1858 இறுதி காலத்தில் எழுதியிருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிற போது இது மாதிரி சிந்தனைகளை எல்லாம் நாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது நண்பர்களே. நான் நேரம் கருதி இத்தோடு இந்த திறனாய்வினுடைய 20 விழுக்காட்டோடு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி.